ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி புதுசாக நம்ம சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியத்துக்கான தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு 3 தக்காளி. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு இது போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையே நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா, இதை நான் வீட்டிலே ரெடி பண்ணினது தான். அதையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வணக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வெட்டி வச்சுக்கிற 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணி செஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு ஒரு 3/4 ஸ்பூன் சாம்பார் தூள். ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். இது ஒரு நேரத்துக்கானது தான் இந்த சாப்பாடு. எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதில் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு நல்லா இந்த தக்காளி நல்லா சுண்டி வந்துருச்சு. இதை அப்படியே மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு இதில் இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிற அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டு அதில் இந்த 1 டம்ளர் அரிசிக்கு நான் இந்த சொம்பில் 1 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய்யை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டியில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்படியே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இப்போ மூட போகிறோம். மூடி போட்டு இப்போ மூட போகிறோம். மூடியாச்சு. இங்கே வெயிட் போட்டு ஒரு 3 சவுண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ சவுண்ட் இறங்கிருச்சு. சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு சுவையான தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கான தக்காளி சாதமும் கோவக்காய் வறுவலும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.